OnePlus Nord 5 ஓட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன வாங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிசைன் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த ஒயிட் கலர் வேரியன்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. டிஸ்ப்ளே 144 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. செம கலர்ஃபுல்லா ஷார்ப்பா இருக்கு. அதோட டியூவல் ஸ்பீக்கரும் இருக்குது பாசிட்டிவ். சார்ஜர் 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற 6800 mAh கான பெரிய பேட்டரியை கிட்டத்தட்ட 1 ஹவர்லயே சார்ஜ் பண்ணிக்க முடியுது பாசிட்டிவ். கேமரால ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ரெண்டுத்துலயுமே 4K 60 fps வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க. போட்டோஸும் ஓரளவுக்கு ஷார்ப்பா நல்ல கலர்ஃபுல்லான போட்டோஸை கொடுக்குது பாசிட்டிவ். ஃபைனல் பாசிட்டிவ் Oxygen OS தான். நிறைய கஸ்டமைசபிள் ஆப்ஷனோட சூப்பராகவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட 4+6 இயருக்கான சாஃப்ட்வேர் ப்ராமிஸும் கிடைக்கிறது பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ்க்கு போகலாம். டிசைன் நல்லா இருந்தாலும் ஃபோன் கொஞ்சம் பல்கா இருக்கு. அதனால சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. 6800 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. யூசுவலி 1.5 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் வரணும். பட் ஆனால் எனக்கு இதுல 1 டேக்கான பேட்டரி லைஃப் தான் வருது. ஸோ பேட்டரியில இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணணும். ப்ராசஸர் Snapdragon 8s Gen 3 பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் அப்படின்னாலும் 1 year ஓல்டு ப்ராசஸர். ஸோ லேட்டஸ்டான Snapdragon 8s Gen 4 இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது போக ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. அதுவும் மெயினா கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓவராகவே ஹீட் ஆகுது. கேமரா ரியர் பிரைமரி 50 மெகாபிக்சல், செல்ஃபி 50 மெகாபிக்சல் பாசிட்டிவ் தான். பட் ரெண்டாவது 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் 30000 பட்ஜெட்டுக்கு ஒர்க் கிடையாது. கண்டிப்பா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்கலாம். அது ஒரு நெகட்டிவ். இது போக 30000 பட்ஜெட்டுக்கு IP65 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா 68 இல்லனா 69 ரேட்டிங் கொடுத்திருக்கணும். சோ நான் இவ்வளவு நேரம் சொன்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணீங்க. பாசிட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு தோணுச்சுனா போனை கன்சிடர் பண்ணுங்க. இல்ல நெகட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போனை ஸ்கிப் பண்ணிடுங்க.